எனக்கு மேஷ ராசியும் வந்து எனக்கு தெரிந்த ஒரு நபர், கோவை சேர்ந்த நபர். அந்த நபருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தாருன்னா, ஐயா இந்த மாதிரி டைட்டில் போட்டு வியூஸ் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய வீடியோ மிஞ்சி பண்ணால் ஒரு 300 பேர் 400 பேர் பார்ப்பாங்க, நல்லா ஒரு 250 பேர் 200 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதை பார்க்குறது 200 பேருக்காவது சொல்கிறேன், ஆனால் 100 பேர் பார்க்கட்டுமே, அந்த 100 பேருக்காவது சொல்கிறேன். என் குடும்பத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன். ஏன்னா நான் இறந்து விட்டேன், எனக்கு தூக்கி போட்டாங்க ரோட்டில் வரலாம். 11 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி காவல்துறையை சேர்ந்தவங்களும் சொல்கிறோம். 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து வந்து பெரிய கேஸில் எதையாவது போய் நான் சாதிக்கிறேன். நான் வந்து இப்போ ஏன்னா புது யூனிஃபார்ம் போட்ட அந்த விரைப்பில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து சினிமாவில் வர மாதிரி தான். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், நான் சொன்னது ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்க, செருப்பு கொண்டு வந்து அடிங்க, செருப்பை கொண்டு வந்து அடிங்க, நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஜாதகம் பார்க்குறவன் தான் நான் வந்து காலையில் இருந்து அந்த சூரியன் உச்சியிலேருந்து அப்படி நவந்துருச்சுன்னா பார்க்க மாட்டேன். அதே போல் ஜாதகம் பார்க்கறதுக்கு யார்கிட்டையும் 10 பைசா கை நீட்டி வாங்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் வீட்டிலலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று அந்த ஜாதகம் சொல்லக்கூடிய நபர் நோயாளியாக இருப்பார், இல்லைன்னா அவங்க மனைவி நோயாளியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பையனுக்கு வேலை வெட்டி இருக்காது, அவங்க பையனுக்கு கல்யாணம் இருக்காது, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் இருக்காது, அப்படி இல்லைன்னா அவங்க பொண்ணு வேற எவங்களையாவது ஓடி போயிருக்கும். வணக்கம், நான் உங்கள் பெயர் சிங்காரவேலு பால்கனி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி வந்து பயிற்சிகள் வந்து வருது. இது குறித்து ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி மாற்றி அதாவது இவங்க சொல்கிற கருத்துக்கும் அவங்க சொல்கிற கருத்துக்கும் முரண்பாடுகள். அதாவது ஜோதிடர்கள் வந்து என் மேலே வருத்தப்பட்டுக்காண்டா, சொல்கிற கருத்துக்கள் வந்து ஒரு சில கருத்துக்களாவது அப்படியே ஒருமித்த கருத்துக்களாக இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளலாம். எதுவுமே வந்து ஒருமித்த கருத்துக்களாக இல்லாமல் மறுபடியும் அந்த டைட்டிலுங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம எரிச்சல் வருது. இந்த மாதிரி டைட்டில் போட்டு வியூஸ் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய வீடியோ மிஞ்சி பண்ணால் ஒரு 300 பேர் 400 பேர் பார்ப்பாங்க, நல்லா ஒரு 250 பேர் 200 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதை பார்க்குறது 200 பேருக்காவது சொல்கிறேன், ஆனால் 100 பேர் பார்க்கட்டுமே, அந்த 100 பேருக்காவது சொல்கிறேன். என்ன ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இவங்க சொல்கிறத கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இது எதுவுமே வந்து இப்போ இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், இதில் பேசுகின்ற அனைத்து அதாவது ஹை லெவலில் இருக்கிற ஜோசியர்கள்லேருந்து அடிமட்ட ஜோசியர்கள் வரைக்கும் சொல்கிறேன். பூமி வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்றது உங்களுக்கு தெரியுதா? சூரியனோட டிகிரி மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? சூரியனோட டிகிரி மாறினதுனால ஒரு கிரகத்தோட டிகிரி மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நம்ம அப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 90 93 வரைக்கும் 93 94 வரைக்கும் நீங்கள் சொன்ன ஜாதகங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே இருந்திருக்கும். ஏன் கிட்டத்தட்ட ஒரு 98 99 2000 வரைக்கும் கூட வச்சிங்களேன், 2000 வரைக்கும் கூட நீங்கள் கணிப்புகள்லாம் வந்து கரெக்டாகவே இருந்திருக்கும். ஏன்னா 2000க்கு அப்புறம் வந்து நீங்கள் கணித்த கணிப்புகள் அனைத்துமே வந்து மிஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். வரிசையாக 10 பேர் உட்காந்துக்காங்க. ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், வரிசையாக 4-5 ஜோதிடர்கள் உட்காந்துக்கிறாங்க. ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது இவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஒன்று சொல்கிறார், அந்த அப்போ பார்க்குறவன் வந்து எதை நம்புவான்? ஏன் இந்த குழப்பம்? பூமி வந்து சயின்ஸு, அதாவது ஜோதிடம்ன்றது வந்து ஒரு சயின்ஸுன்றது நாசா வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து பொய் கிடையாது. மனிதனோட வாழ்க்கையில் வந்து கிரகங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாங்க.
இப்போ வந்து நீங்கள் வந்து வானசாஸ்திரம் வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஒரு மனிதனுக்கு வந்து பலனை சொல்ல முடியும். ஏன்னா வானசாஸ்திரமும் பூமி வந்து வேகமாக சுற்றும்போது பூமி பந்து வந்து எப்பயும் சுற்றுறத விட கொஞ்சம் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதனோட சுழற்சி வேகமானதுனால சூரியனோட பாகை மாறுது. சூரியனோட டிகிரி மாறும்போது சூரியனை வச்சு தான் மற்ற கோள்கள் அத்தனையும் சுற்றுது. அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாள், ராகு கேது 2 நாள், 9 நாள், 9 கிரகம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த இதுலேயே வந்து 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் வந்து 3 கட்டம் காலியாக விட்டுருப்பாங்க. அந்த 3 கட்டம் தான் வந்து ஒரு சூட்சுமம்ன்றது. எங்கே வந்து அந்த சூட்சுமத்தை வச்சாங்கன்னா அந்த 3 காலியான கட்டத்தில் தான் சூட்சுமத்தை வச்சான். ஏன்னா அந்த 3 காலியான கட்டத்தோட சூட்சுமத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் பஞ்சபட்சி பார்க்குறேன். நான் பஞ்சபட்சி பார்த்து தான் நான் வந்து இதுன்றேன். ஒரு சிலருக்கு பஞ்சபட்சி பார்த்து பண்ணது தான் வந்து ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதாவது பட்சி தெரிஞ்சவன பகச்சிக்காதுன்னுவாங்க. தோழி பிரச்சனை நான் சொல்கிறேன், இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது உங்களை வந்து பார்க்க வைக்கணும். ஏதாவது ஒரு டைட்டில் போட்டு, இந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து, இந்த பெண்ணால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீர்கள், பாவம் 90 கிட்ஸில் கல்யாணம் ஆகாத இருக்கானுங்க, உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும், சிம்ம ராசிக்கு காதல் கனியும். நான் சிம்ம ராசி தான், என் வயசாகி போனாது, எனக்கு என்ன காதல் கனிய போகுது? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சொல்கிறீங்க. திருமணம் நடந்தே தீரும். என் பொண்டாடி செருவத்துக்கிட்டு வருவா. என்ன ஒரு பொது பலன் சொல்கிறீங்கன்னா என்ன, ஒரு பொதுவான ஒரு பலன்னா இப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். இது நடந்தே தீரும் 100%. இது பிரம்மன் எழுதிய விதி. இறைவனால் கூட தடுக்க முடியாது. ஏண்டா இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறதாண்டா கொடுப்பான், கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அதை கொடுக்க மாட்டான்டா. என்னடா டைட்டில் வைக்கிறீங்க பாவிகளா? இந்த வீடியோவை வந்து நான் எதுக்கு போடுறேன்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த யூடியூப்பில் போடுற அந்த இதை வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க மக்களே. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நானும் ஜாதகம் பார்க்குறவன் தான். நான் வந்து காலையில் இருந்து அந்த சூரியன் உச்சியிலேருந்து அப்படி நவுந்துருச்சுன்னா பார்க்க மாட்டேன். அதே போல் ஜாதகம் பார்க்கறதுக்கு யார்கிட்டையும் 10 பைசா கை நீட்டி வாங்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க, நான் எல்லாத்தையுமே தெரியும். ஜாதகம் பார்க்குறது ஒரு 10 பைசா கூட கை நீட்டி வாங்க மாட்டேன். கொடுத்தாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போயிடுங்கன்றும். எல்லாம் வைக்காதீங்க, காசெல்லாம் வைக்காதீங்க, எடுத்துகிட்டு போங்கன்றும். காரணம், அவனுடைய கர்மாவை சொல்லிவிட்டு காசு வாங்கினா அவன் கர்மாவை நான் சேர்த்து வாங்கிக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் வீட்டிலலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன, ஒன்று அந்த ஜாதகம் சொல்லக்கூடிய நபர் நோயாளியாக இருப்பார், இல்லைன்னா அவங்க மனைவி நோயாளியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பையனுக்கு வேலை கட்டியிருக்காது, அவங்க பையனுக்கு கல்யாணம் இருக்காது, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் இருக்காது, அப்படி இல்லைன்னா அவங்க பொண்ணு வேலையை கொண்டு ஓடி போயிருக்கோம், இந்த பையன் வந்து தகுதியாக சுத்தம் ஜாதகம் பார்க்குறேன், இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. அதாவது ஒரு ஜாதகத்துக்கு 100, 200, 300, 400 அது மாதிரி வாங்குவாங்க. ஆனால் ஒன்று எவ்வளோ வந்தாலும் பத்தாது, தரித்திரம் தாண்டவம் ஆடும். அப்படி இல்லைன்னு வச்சிங்க, நான் சொல்லக்கூடிய இத்தனை அறிகுறியும் அவங்க வீட்டில் இருக்கும். தீராத வியாதி இருக்கும், பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்காது, இல்லை படிச்சிருந்து வேலை கிடைக்காது, அவனோட வாழ்க்கை சரியாக இருக்காது, இல்லைன்னா தருதலையாக இருக்கும். பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி இளம் வயதிலேயே வந்து விதவையாக போயிருக்கும், இல்லைன்னா 2வது திருமணம் நடந்திருக்கும், அப்படியும் இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடி போய்ட்டுருக்கோம், இல்லைன்னா எதையாவது ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொண்ணும் அந்த பையனும். மனைவிக்கு வந்து ஒன்று நோய் வாய்ப்பட்டிருக்கும், இல்லை மனைவி வந்து இந்த ஆள் பேச்சை கேட்காது, இல்லை மனைவி போடா இந்த ஆள் வந்து போடா நீ ஆச்சு எதுவும் ஆச்சுன்ட்டு வேறு தொடர்பு கூட இருப்பான். இது எல்லாமே என்னென்னா கை நீட்டி காசு வாங்குறதுனால.
இது ஜோதிடர்களுக்கு நான் சொல்லக்கூடியது. சும்மா டிவியில் வந்து உக்காந்துக்கிட்டு கவரிங் நகையை கவரிங் மதத்தெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உக்காந்துக்கிட்டு அப்படி சும்மா நல்ல பட்டையும் நாமத்தையும் போட்டுக்கிட்டு என்ன அப்படியே இதுன்னுட்டு தனுசு ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, மேசராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே அப்படின்ட்டு வந்து கதை டேஷ் பண்ண விடலாம். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், நான் சொன்னது ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்க, செருப்பு கொண்டு வந்து அடிங்க, செருப்பை கொண்டு வந்து அடிங்க, நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அட்ரஸ் சொல்லுங்கள், நானே வந்து அடி வாங்கிட்டு போகிறேன். நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளும் ஒரு ஜோதிடன் வீட்டில் இல்லை என்றால் என்ன, நான் போனேன் ஒரு ஜோதிடன் வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை எனக்கு நிரூபித்து எனக்கு இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்கள், நானே நேரில் வரேன். நான் நடு ரோட்டில் நிற்காச்சு செருப்பால் 4 அடி நல்லா இந்த சொட்டை தலையிலே பலர் 4 அடிங்க வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். கவலையே பட மாட்டேன். ஜோதிடம்ன்றது ஒரு கலை, வானசாஸ்திர கலை. ஒரு காலத்தில் வந்து ஓஹோன்னு இருந்த கலை இன்றைக்கி வந்து காசுக்காக கண்டதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இப்படி நிற்கிற வரைக்கும் தான். காலையிலேருந்து இப்படியே எழும்பி அப்படியே வருவான், வந்து அப்படியே அந்த சென்ட்ரு வர வரைக்கும் தான் அவனோட வாக்கு பறிக்கும், அவனோட சொல்கிற வாக்கெல்லாம் நடக்கும். அந்த சூரியன் இப்படி சாய ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் பலன் சொன்னான்னு வச்சுங்க, நடக்காது. சூரியன் சாயுத பின்னாடி கிரகங்களை பற்றி பேசுறது மிகப்பெரிய தவறு, மிக மிக பெரிய தவறு இது. இதை வந்து நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த காணொலியில் வந்து நான் சொல்ல வந்தது என்னென்னா, பூமியின் சுழற்சி வேகம், சூரியனுடைய பாகை மாற்றம், அதாவது டிகிரி மாறுறது, அதை வைத்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த 9 கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்கள் அது இல்லாத இன்னும் கிரகங்கள் இருக்குது மனிதனோட. ஏன்னா இது நடக்கும்னு சொல்லுவான், நடக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து நான் செத்துட்டேன், உண்மைதான், கடவுள் சத்தியம் சொல்கிறேன், என் குடும்பத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன். ஏன்னா நான் இறந்து விட்டேன், எனக்கு தூக்கி போட்டாங்க ரோட்டில் வருவான், 11 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்ற இது எல்லாம் சொந்தக்காரங்க சொல்லி அனுப்புகிற ஸ்டேஜ் எல்லாம் இருந்துட்டு, என் மனைவி கிட்ட மட்டும் எப்படி இந்த விஷயத்தை ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறத வந்து சொல்கிறதுக்கு தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 5:30 மணிக்கு கண்ணு முடிக்கிறாங்க. நான் இறந்து விடுவேன்னு சொன்ன ஜோதிடர்கள் 2 பேர், செல்வராஜன் ஒருத்தர், செந்தாமரை கண்ணன் ஒருத்தர், திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணன், அவர் வந்து வள்ளுவர், அவர் சொன்னதும், செல்வராஜன்றவர் வந்து எங்கள் செட்டியார் இனத்தை சேர்ந்தவர், மகுடஞ்சாவடியில் இருக்கிறாரு. இவர்கள் 2 பேரும் சொன்னாங்க, அடித்து சொன்னாங்க, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான். ஆனால் நான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அதாவது வந்து என்னென்னா, ஒரு ஜோதிடர் செல்வராஜன்றவர் வந்து நான் சேலத்தில் இருந்தேன், மகுடஞ்சாவடியிலேருந்து காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டார். வந்து 11:30-12 மணி வரைக்கும் என் ஜாதகத்தை போடுறாரு. எந்த கிரகமும் உனக்கு சப்போர்ட் இல்லை, நீ எப்படி? அப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை அந்தளவுக்கு கிடையாது, இதெல்லாம் கிடையாது, எப்படி நீ உயிரோடு இருக்கிறன்றாரு. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற திருவேற்காட்டில் இருக்கிறவர் வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அனந்தமிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்போது, நான் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னை கையாளாதவன்னா காசு பணம் அடுத்த அண்ணன் தம்பிக்கிட்ட வந்து பிடுங்கிறது, அப்பங்கிட்ட இருந்து பிடுங்கிறது, அம்மாக்கிட்ட இருந்து பிடுங்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிடுங்கிறது, இந்த மாதிரி கையாளாதவங்க தான் பண்ணுவானுங்க. என்னால் உழைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பழச்சிக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு பழச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எதுவும் வேண்டான்ட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், யார் அந்த செந்தாமரை கண்ணன், திருவேற்காட்டில் இருந்தவர், அந்த பகுதியில் வந்து அவர் நல்ல ஃபேமஸான ஆள், அங்கே போனீங்கனாலும் அவர் வந்து சொல்கிறாரு, இதோ இங்கே முன்னாடி உட்காந்துருக்கானே உன் மகன் பாலு, இவன் இறந்து விடுவான்னு நானே தான் சொன்னேன், இன்றைக்கி என் எதிர்க்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படின்றது சாத்தியம்லாம் தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் உன் குடும்பம் சிதறாமல் இருக்கும்னார்.
ஆனால் அவர் சொன்னபடி எல்லாம் சிதறி போச்சு. கடைசியில் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி 2 அண்ணன்கள் வந்து தவறிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான். சரி, இனிமேலும் ஏன் பகையை பாராட்டிக்கிட்டு, நடந்தது நடந்து போச்சு. அதனால் வந்து அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நானும் போவேன் வருவேன், அவனும் வருவான் போவான். என்னன்னா என்ன, ஓகே, அதோடு நிறுத்திக்கிறோம். அதாவது சொத்து வேணும், சுகம் வேணும்னு போய் அவங்ககிட்ட சண்டை போடுறதில்ல. அவங்ககிட்ட நான் எதுவும் இது பண்ணுறதில்ல. ஏதோ வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னா போவோம். ஒரு இது இருந்தோம்னா எங்கள் அம்மா அப்பா சாமி கும்பிட்றது, இல்லை ஏதாவது விஷயங்கள் நல்லது கெட்டது ஏதோ கலந்துக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பழையபடி சிறு வயதில் இருந்த அந்த உறவுகள்லாம் இல்லை. ஆனால் நல்லபடியாக பேசிக்கிறோம் எல்லாம் குடும்பத்தோடு. அவனும் வந்து நல்லபடியாக பேசுகிறான், நானும் அவங்ககிட்ட நல்லபடியாக பேசிக்கிறேன். அந்த பகையெல்லாம் மறந்து சுமூகமான உறவுகளோடு போய்கிட்டுருக்கோம். இப்போ வந்து வருகின்ற 1ஆம் தேதி, இந்த மார்ச் முடிஞ்சு வர ஏப்ரல் 1 இருக்குது இல்லைங்களா, இந்த வர ஏப்ரல் 1லேருந்து வர 10ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் நீ எதை வச்சு சொல்கிற, என்னத்தை வச்சு சொல்கிற, ஏது வச்சு சொல்கிற, இதெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்காது. 12 ராசிக்காரர்களும் பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துடுங்க 1ஆம் தேதியில் இருக்குது. இப்போ போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேறு எதுனா ஒரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா, ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருந்துருங்க, பயணப்பட வேண்டாம். கொஞ்சம் வண்டி ஓட்டுறது, மிஷினரியில் வேலை செய்கிறவங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் லைனில் இருக்கிறவங்க, இந்த போக்குவரத்து துறை, ஏன்னா இந்த லாரி டிரைவர்ஸ், ட்ரெயின் கொண்டு சொல்கிறேன் நான், ரயிலிருந்து வானூர்தி, விமானம் வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா சில அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தனி மனிதனுக்கா இல்லை ஒரு ஒட்டுமொத்த கும்பலுக்காக கூட ஏற்படலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியில் இருக்கிறவங்க அந்தந்த இடத்துல இருந்துங்க. காலைல வேலைக்கு போங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிட்டுறான்னு சொல்லல, அப்படின்னு சோத்துக்கு சுக்காடிக்க வேண்டிய நிலமை வந்துடும். ஏன்னா அதனால் வந்து காலைல வேலைக்கு போங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க. தேவையில்லாமல் சுற்றுறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு போகிறது, அந்த இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத சட்டவிரோதமான செயல்கள் நடக்கிற இடத்துக்கு போகிறது, போதை தேடி போகிறது, இதெல்லாம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தயவுசெய்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. காவல்துறையை சேர்ந்தவங்களும் சொல்கிறோம், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து வந்து பெரிய கேஸில் எதையாவது போய் நான் சாதிக்கிறேன், நான் வந்து இப்போ ஏன்னா புது யூனிஃபார்ம் போட்ட அந்த விரைப்பில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து சினிமாவில் வர மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தவிர்த்து வைங்க. தேவையில்லாமல் அரசியல்வாதிகள்கிட்டையோ, அதிகார பலம் உள்ளவங்ககிட்டையோ, பணபலம் உள்ளவங்ககிட்டையோ மோதாதீங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் வந்து காவல்துறை எவ்வளோ உயர் பதவிகளில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களையும் தற்காத்து கொள்ளுங்கள். காவல்துறையும் சேர்த்தியே சொல்கிறேன் நான். எல்லா துறையும் போக்குவரத்து துறை, விமானத்துறை, ரயில், ட்ரெயின் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். காவல்துறைக்கும் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் காலைல வேலைக்கு போனோமா, மத்தியானம் சாப்பிட்டோமா, வேலையை பார்த்தோமா, சாயந்தரம் வண்டி எடுத்தோமா, நேராக வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டி பிள்ளைங்களோட உட்காந்துருந்தோமா, பொண்டாட்டி பிள்ளை இல்லையா டிவி உட்காந்து பார்த்தோமா, டிவியும் இல்லையா புக்கு எதனா எடுத்து வச்சு படிங்க, புக்கும் இல்லையா மொட்டை மாடியில் போய் உட்காந்து நட்சத்திரத்தில் எண்ணிக்கிட்டுருங்க. இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியில் 12 ராசிக்காரர்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ நாளான்னைக்கோ ஏதாவது வெளியூர் போகிற மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே தங்கிடுங்க, அந்த இடத்துல விட்டு எங்கேயும் நகராதீங்க. என்ன குறிப்பாக வந்து ஒரு சில ராசிகளுக்கு சொல்லிக்கிறேன், குறுக்கு புத்தி உள்ள, அதாவது இந்த குறுக்கு புத்தியில் போகிற ராசிகளுக்கு சொல்லிடுறேன். அவங்களாம் கொஞ்சம் வந்து அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா அதே போல் வந்து மிதுன ராசிக்கு வந்து வேண்டாம்னு ஒரு இதை சொல்லியிருப்போம் நம்ம, அது வந்து மறுபடியும் உள்ளே வந்து பூந்தி ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் கிடையாது,
என் மைண்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு சொல்கிறேன் நான். உடனே நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் பையன் மிதுன ராசி, அவனுக்கு சொல்ல நான். என்ன, அவனுக்கு சொல்ல நான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி, அந்த ஜாதகத்தை வந்து எனக்கு கொஞ்சம் அத்துப்படி எனக்கு. வேண்டாம்னு ஒதுங்கினது வந்து திரும்பி வரலாம், இல்லை அதோட மோசமானதாக கூட வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இது வந்து உங்களோட தவறு கிடையாது, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க செய்கிற தவறு. தவறுன்னு சொல்கிறதோட வந்து அஜாக்கிரதை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அது உங்களை மிதுன ராசிக்காரர்கள் சேருமா இல்லை அவங்க மேலே இருக்கிறவங்களுக்கு சேருமான்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, மேஷராசி. மேஷராசி கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருங்க. சேம் டைம் ஏன்னா மேஷராசியும் வந்து எனக்கு தெரிந்த ஒரு நபர், கோவை சேர்ந்த நபர். அந்த நபருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பார்த்தாருன்னா. ஐயா, நீங்கள் உங்களோட ராசி வந்து நெருப்பு ராசி, நீங்களும் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட இதில் தான் நீங்களும் வேலை செய்கிறீங்க. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அந்த மின்சார வயர்களை கையாள்வதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. கையுறை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கையாளுங்க. ஏன்னா அவங்க கூடவே நான் 1.5 வருஷம் இருந்தேன், உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு. உங்களுக்கு தான் குறிப்பாக சொல்கிறேன், நான் பொது பலன் சொல்ல. கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த ஐயாவுக்கு சொல்கிறேன். என்ன, அது மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சிலருக்கு சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் குனியை வைத்து குத்தப்படுவார்கள், ஒரு சிலர் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்பார்கள். ஆனால் இந்த 10 நாட்கள் 12 ராசிக்காரர்களும் குனி வைத்து குத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள், என்னை உட்பட சொல்லிக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த காலநிலையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சி அறிவியல்